கைஸ் பார்சலில் டைம் பாம் வந்திருக்கு. கைஸ் வாங்க வாங்க நம்ம பார்சலில் என்ன வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆர்டர் பண்ணதே நான் தான்றனால உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு இது சர்ப்ரைஸாக தானே இருக்கும். நம்ம காடை முட்டையெல்லாம் பொறிக்க வைக்கிறதுக்காக எக் ஹேச்சிங் மிஷின் தான் வாங்கியிருக்கோம். வாங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ள பல்ப் இருக்குது பார்த்தீங்களா? பல்ப் இருக்குது, ஒரு ஃபேன் இருக்குது, ஒரு சென்சார் இருக்குது. ஓகே கைஸ், மிஷின் ரெடி, முட்டை ரெடி. நம்ம வந்து எல்லாம் ஃபுல் செட்டப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது முட்டை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 முட்டை தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணால் இல்லை, ஒரு 40 முட்டை வைக்கலாம்னு சொன்னாங்க. 40 முட்டை நம்ம வைக்கல, ஏன்னா நம்மகிட்ட அத்தனை முட்டை இல்லை. இன்னும் ஒரு 7-8 நாள் வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும் சார். நமக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் முட்டையை வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்த சக்ஸஸ் ரேட்டை வச்சு இன்னும் ஒரு 40 முட்டையை சேர்த்து வச்சு நம்ம பண்ணிடலாம். கிட்டத்தட்ட இந்த முட்டையை சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு 3 நாள் ஆச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஒரு புளிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ தண்ணியில் போட்டிருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி நம்ம இன்குபேட்டரில் அடிக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ அது காலையில் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி, இதை அப்படியே திருப்பி திருப்பி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 37 வந்திருக்கு. 37.5 வந்தோடனே ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள். அப்படி நின்றோம். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். 38.1 வந்துருச்சா, கொஞ்சம் நேரம் கழிச்சு 38 ஆகும், அப்புறம் 37 ஆகும், அப்புறம் திரும்ப நம்ம பல்ப் ஆன் ஆயிரும். ஓகே, நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.